வரலாறுல லுக்மான்ற வரலாறு 31:18, உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பிக் கொள்ளாது, உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பிக் கொள்ளாது, பூமியில் பெருமையாகவும் நடக்காது. லுக்மான் அவருடைய பிள்ளைகிட்ட உபதேசம் பண்றாரு. என்ன சொல்றாரு? இது இறைவனுடைய வழிகாட்டுதல். உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பிக் கொள்ளாது அப்படின்னு அர்த்தம், சக மனிதரோட இரக்கத்தோடையும் கருணையோடையும் பொறுமையோடையும் மனிதர்கிடையில மனிதர்களாக வாழுங்க, திருப்பிக் கொள்ளாதீங்கிறான். நீங்க என்ன செய்யணும்? கணவன் மனைவிகளை மோத திருப்பிக்கிறோம், பிள்ளை பெற்றோர்களை திருப்பிக்கிறோம், சகோதர சகோதரிகளை மோத திருப்பிக்கிறோம், நட்பு கடையில உறவு கடையில மனிதர்களை மோத திருப்பிக்கிறோமா இல்லையா? திருப்பதுனா என்ன? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நான் விரும்புற மாதிரி அவங்க இல்லை, அவ்வளவுதான். இப்படி நான் சொன்ன மாதிரி அவங்க கேட்கல, நான் கேட்டதை அவங்க கொடுக்கல. இப்படி நம்ம பிறர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறமே தவிர நாம எப்படி வாழ்றோம்? அப்ப மனிதர்களை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்ளாது, பூமியில் பெருமையாகவும் நடக்காதுங்க. பூமியில பெருமையாக நடக்க வேண்டாம். இந்த பெருமை தான் மோத்த திருப்புது, போராம தான் மோத்த திருப்புறது. அகப்பெருமைக்காரர் ஆணவம் கொண்டது எவரையும் நிச்சயமா அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அகப்பெருமை ஆணவம் நம்மளுடைய இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அகப்பெருமை ஆணவம் இது ரெண்டும் சைத்தானுடைய குணம். பணிவும் இறக்கமும் இறைவனுடைய குணம். அப்ப இறைவனை பின்பற்றோமா சைத்தானை பின்பற்றோமா? சரி, படிக்கிறேன். உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாது. எப்படி திருப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்ன, பார்த்தாலே பிடிக்கல, அப்படி முகத்தை பார்த்தாலே பிடிக்கல, பேசினாலே பிடிக்கல, அவங்க அங்க வரானா இங்க திரும்பி போயிடும். இன்னும் வரானா ஊரை விட்டு கூட போற அளவுக்கு இருக்கு. அவங்களை முகத்தை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்ற அளவுக்கு ஊரை விட்டு ஊரு போறவங்களாம் இருக்காங்க, அப்படி வீட்டை விட்டு காலி பண்ணி போறவங்களா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சைத்தான் அழகா காட்டுறான். அப்ப என்னன்னு சொல்றான்? உன் முகத்தை மனிதர்களை விட்டு திருப்பிக் கொள்ளாது அப்படின்னா பூமியில் பெருமையாகவும் நடக்காது. இந்த பெருமை தான் அவ்வளோ பெருமையும் உள்ளுக்குள்ள இருக்கு. அகப்பெருமைக்கார ஆணவ குணம் எவரையும் நிச்சயமா அல்லாஹ் நேசிக்க மாட்டான். உன் நடத்தையில் நடுத்தரத்தை மேற்கொள், உன்னுடைய செயல்ல நடுத்தரத்தைங்கிறான். பெருமையும் வேண்டாம், அதே நேரத்தை தாழ்ந்து போக வேண்டாம். நியாய உணர்வோட உன்னுடைய நடத்தையில் நடுத்தரத்தை மேற்கொள். பேசும்போதும் சரி, செய்யும் போதும் சரி, பெருமை போன்ற வேண்டாம், உங்களை தாழ்த்திக்க வேண்டாம். நியாயமான உணர்வோட எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, நடுத்தரத்தை இறைவனுக்கு பயந்து நியாய உணர்வோடு இருக்கு. நியாயங்களும் நடுத்தரம். உன் குரலை தாழ்த்தி கொள்ளுங்கிறான். உன் குரலை தாழ்த்திக்கொள். யார்கிட்ட பேசவும் சரி, பணியோட உள்ளச்சத்தோட இறைவன் கேட்டுட்டு இருக்கிறான், பார்த்துட்டு இருக்கிறான். அந்த இறக்க குணம் தான் குரல் தாழ்த்தி பேச முடியும் இல்லையா? கோவப்படம் எப்படி செய்வோம்? கத்தி பேசுவோமா இல்லையா? நமக்கு பயப்படணும், நமக்கு அடங்கி போகணும் அப்படின்னு குரலை எப்போ வச்சுன்னா இன்னொருத்தருக்கு பயப்படணும். மனைவி பயப்படணும், கணவன் பயப்படணும், பிள்ளைகள் பயப்படணும். ஒருத்தர் இன்னொருத்தர் பயன்படுத்துறதுக்காக குரலை தூக்கி பேசுறோமா இல்லையா? அதட்டி பேசுறோம். அப்போ சொன்னா குரலை தாழ்த்தி கொள்ளுங்கிறான். அப்படின்னா தாழ்த்துறதுன்னு அர்த்தம் இறக்கத்தோட பணிவோட குரலை தாழ்த்திக்கொள். குரல் எல்லாம் வெறுக்கத்தக்கது, குரல்கள் எல்லாம் வெறுக்கத்தக்கது நிச்சயமா கழுதியின் குரலே ஆகுங்க. யார் கத்தி பேசுறாங்களோ இவனுக்கு ஒப்பிடுறான். உதாரணம் சொல்றான். கத்தி பேசாதீங்க, சத்தமா பேசாதீங்க, பேசுறீங்க அது கழுதியின் குரலுங்கிறான். கழுத மாதிரி ஏன் கத்துறேன் சொல்லுவோமா இல்லையா? பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க, ஏன் கழுத மாதிரி கத்துறேன்னு. அப்ப குரலை வசதி பேசினா கழுதிக்கிறவன் ஒப்பிடுறான் இல்லையா? அதனால இறைகுணம் அப்படிங்கிறது நாம எதெல்லாம் மற்றவங்க விரும்புகிறோமோ அதை நம்ம வாழணும். இறைவனுக்கு பொருத்தமா, இறைவனுக்கு உண்மையா, நியாயமா கொடுக்கப்பட்ட உறவுகள் எது கொடுக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். மனைவி, கணவன், பிள்ளை பற்றி தான் குடும்பம். இந்த குடும்பங்கள் நம்ம எப்படி வாழ்றோம்? வீடுகள் எப்படி? பணியுடைய வீடு அல்லாஹ்வுரியதுன்றான். பணியுடைய வீடு அல்லாஹ்வுரியது. எங்க பணி இருக்கோ அது அல்லாஹ்வுரியது, எங்க பெருமைக்கோ சைத்தானுக்குரியது. 72:18 72:18 அன்றையும் நிச்சயமா பணியுடையவரின் இல்லங்கள் அல்லாஹ்வுக்கே உரியது. எனவே அல்லாஹ்வுடன் எவரை நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள். எங்க உள்ளமும் சரி இல்லமும் சரி, எங்க பணிவு இருக்கோ அது அல்லாஹ்வுரியதுங்கிறார். எங்க பெருமை இருக்கோ சைத்தானுக்குரியது. ஆகவே பணியுடையவர்கள் அல்லாஹ்வை பிரார்த்திங்கள், பெருமை கொண்டவர்கள் சைத்தானை பிரார்த்திக்கிறாங்கன்னு அர்த்தம், சைத்தானை அழைக்கிறாங்கன்னு அர்த்தம். எங்கெல்லாம் பெருமை இருக்குதோ அது எப்ப சைத்தான் நம்ம கிட்ட வரான் அப்படின்னா, எப்ப அவன்கிட்ட குணம் நம்மள்ட்ட இருக்குதோ நம்ம கிட்ட வருவான். அவனுடைய
ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நம்மளோட பொருள் யார்ட்டா இருக்குன்னு செய்வோம், அவனை தேடி போவோமா இல்லையா? அப்ப சைத்தானுடைய குணம் நம்மகிட்ட இருந்ததுன்னா அதை வந்து பெருசுப்படுத்தி விட்டுருவோம். நம்மகிட்ட கொஞ்சம் பெருமை இருக்கு, கொஞ்சம் போராம இருக்கு, கொஞ்சம் நயவஞ்சம், கெட்ட குணம் கொஞ்சம் இருந்தாலும் சரி, அவ்வளவு உட்காந்துப்பான். எப்ப நல்ல குணம் இருக்கும் அவன் வெளியே போயிடுவான். அல்லாவுடைய பாதுகாப்புல நம்ம இருப்போம். அப்ப பணியுடைய இல்லங்கள், அவருடைய உள்ளங்கள் அல்லாவுக்கே உரியது. எனவே அல்லாவுடன் எவரையும் நீங்க பிரார்த்திக்காதீர்கள், அல்லாவே அலையுங்கள் தான், என்னையே அழைக்க வேண்டும், அதுவே நேர்வழி. அத்தியாயம் 24:36. ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பம், முதல்ல அழகிய செயலுக்கு தான். தனி மனிதன் ஒரு குடும்பம், இந்த குடும்பங்கள்ல இருந்தா நம்ம செயலுக்கு வரணும். முதல்ல வீட்டில் எதுவுமே நம்ம செய்யாம, குடும்பத்தில் எதுவுமே நல்லா செய்யாம வெளியே மட்டும் அழகா காமிச்சு பெருமைக்காக செய்யணும். குடும்பத்தில் இருக்கவங்க அமைதியாகவும் அன்பாகவும் கருணையாகவும் இறக்கத்தோடையும் ஒருத்தர் நல்லெண்ணம் கொண்டும் அப்படி இருக்கிறத இறை குணங்களோட வாழ்றது. 24:36. வீடுகளில் அவனது பெயரை நினைவு கூறப்பட வேண்டும் என்றும் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அவற்றில் காலையிலும் மாலையிலும் அவன் தூய்மை பேணுவார்கள். வீடுகள்ல அர்த்தம், வீடுனா கட்டடத்துல கிடையாது. ஒரு கட்டடம் அப்படின்னு சொன்னா அது வீடா இருக்கலாம், ரூமா இருக்கலாம், ஒரு குடோனா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், அது வீடு இல்லை. வீடுனா குடும்பம் இருந்தா அது வீடு. நமக்கு தெரியும் தானே, குடும்பத்தோட இருந்தா இது வீட்டுல இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் மட்டும் தனியா போயிருந்தாலும் ஒரு ரூம்ல இருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப இங்க வீடுகள் அப்படின்னா நம்ம அப்படியே படிக்கக்கூடாது. குடும்பங்களில் அவனது பெயரை நினைவு கூறும். குடும்பங்கள்னா யாரு? கணவன், மனைவி, பிள்ளை, பெற்றோர் இல்லையா, சகோதர சகோதரிகள். அப்ப குடும்பங்களில் அவனது பெயரை நினைவு, அவனுடைய பேர் என்ன, அவன் பண்புகள், இறை குணங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் சொல்ற மாதிரி நினைவு கூறுங்க. ஒருத்தர் மீது ஒருத்தர் அல்லாஹ்வை நினைவு கொண்டு அவனுடைய இரக்கமும் கருணையும் கொண்டு உங்களுக்கு மேன்மைப்படுத்துங்க, அதை கண்ணியப்படுத்துங்க, இறைவனை கண்ணியப்படுத்துங்க, அதை பின்பற்றும். அல்லாஹ் அன்புடையவனா இருக்கான், அப்போ உங்களுக்கு அன்பு செலுத்துங்க. அல்லாஹ் கருணையாளா இருக்கான், உங்களுக்கு கருணை புரிச்சுக்குங்க. அவன் மன்னிப்போனா இருக்கான், ஒருத்தர் மன்னிச்சு பழகுங்க. அப்ப குடும்பங்களில் அவனது பெயரை நினைவு கூறப்பட, அவனுடைய பண்புகள் நினைவு கூறப்பட வேண்டும் என்றும் அதை மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அவற்றில் காலையிலும் மாலையிலும் அவன் தூய்மை பேணுவார்கள், பகலிலும் இரவிலும். தேவையின் போதும் தேவை அடைஞ்சது போதும். காலைனா என்ன தேவை, மாலைனா தேவை அடைஞ்சது, அப்படித்தானே? பறவைகள், கால்நடைகள் எல்லாமே செய்வோம். இப்போ மனிதர்களும் செய்வதான். காலை தேடி எங்கே போறோம், இறை தேடி போறோம். அது இறை கிடைச்சதுக்கப்புறம் எல்லாம் திரும்பி வெளியே வந்துருமா இல்லையா? அப்ப காலைனா தேவை, மாலைனா தேவை அடைஞ்சது. அப்போ ஒவ்வொரு தேவையின் போதும் இறைவனை அலையுங்கள், மாலையின் போதும் அவனுக்கு நன்றி செலுத்து. தேவையின் போது நம்பிக்கையுடையரா இருங்க, அடைஞ்சதுக்கு அப்புறம் நன்றியுடையரா இருங்க, சரியா? அப்ப இறை குணங்கள்ல வாழ்றதுதான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் மனிதனா வாழணும்னு சொன்னா இறை குணங்கள்ல வாழும். இறை குணம்னா என்ன நமக்கு தெரியல, ஆனா தெரியும், மறந்துடுறோம் இல்லை மறுத்துடுறோம். இறை குணம் நமக்கு தெரியும். மற்றவங்க இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும், இறை குணம் தான். என்கிட்ட உண்மையா இருக்கணும், நன்மை செய்யணும், நியாயமா வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கணும். உங்களை நீங்களே சொல்ல, வேதத்தை நீங்க அறிஞ்சிருந்தும் உங்களை நீங்களே மறந்து விடுவீங்கன்னு சொல்றானா இல்லையா? 2:44, அத்தியாயம் 2:44. நீங்கள் வேதத்திலிருந்து அறிந்திருந்தும் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள், இன்னும் மனிதர்களை நன்மை செய்யுமாறு ஏவுறீர்கள், நீங்க சிந்திக்க வேண்டாமா? ஆன்மா சொல்லுது, மனசாட்சி சொல்லுது, வேதத்துல அறிஞ்சிருக்கிறோம் இது நன்மை தீமைன்னு. ஆனா மற்றவங்களை சொல்றோம், எப்படி மற்றவங்களை சொல்றோம், நீ உண்மை பேசுப்பா, கோவப்படாத, நியாயமா நடந்துக்கோ, நல்லவனாயிரி அப்படின்னு மற்றவங்க சொல்றோம். அப்ப வேதத்தை போதிக்கிறதுல இருக்கும், நாம அதில் வாழ்றோமா? சொன்னா நீங்க செய்யாது சொல்லாதீர்கள் அப்படி சொல்லுது அல்லாஹ்விடத்தில் வெறுக்கத்தக்கதா இருக்குது. அப்ப நீங்க வேதத்திலிருந்து அறிஞ்சிருந்து உங்களை நீங்கள் மறந்து விடுறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அதை மறந்துடுறீங்க. இன்னும் மனிதரை நன்மை செய்யுமாறு ஏவுறீங்க, நீங்க சிந்திக்க வேண்டாமா? நீங்க அதில் வாழ்றீங்களா? நம்ம பொறுமையா இருக்கிறோமா, பணிவோடு இருக்கிறோமா, நல்ல குணங்கள் இருக்கோமா, பிறருக்கு உதவி செய்யறோமா? அப்ப நம்ம எதை அறிஞ்சிருக்கோமோ நம்ம அதில் வாழணும். நாம விரும்புறது நம்ம நம்ம வாழணும், நாம் வெறுக்கிறது நம்ம போல விலகணும். நம்ம எதை வெறுக்கிறோமோ அது விலகணும், நாம் எதை விரும்புகிறோம் அதுல நம்ம வாழணும், சரியா? 10:25, 10:25. மேலும் அல்லாஹ் சமாதானமிக்க வாழ்விடத்தின்பால் அழைக்கின்றான். என்ன அழைக்கிறான் இறைவன்? அல்லாஹ் சமாதானமிக்க வாழ்விடத்தின்பால் அழைக்கின்றான். இன்னும் அவன் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகின்றான். அவன் நாடியோர் இல்லை, அவனை நாடியோரை. யார் இறைவனை நாடுறோமோ, தியானிக்கிறோமோ, இறை குணங்களை பின்பற்றுமோ அவர்களே, இல்லையா? மேலும் அல்லாஹ் சமாதானமிக்க வாழ்விடத்தின்பால் அழைக்கின்றான். இன்னும் அவனை நாடியோரை நேர்வழியில் செலுத்துகின்றான். அப்ப இறைவன் எப்படி நாடணும்? இறை குணங்களோட வாழ்ந்துதான் நாடணும். எந்த செயலும் செய்யாம நன்மை விரும்ப முடியாது, நன்மை அடைய முடியாது. அப்ப இறை குணங்களை பின்பற்றி அவனை நாடணும், பிரார்த்திக்கணும், அவன் பக்கம் திரும்பணும். இறைவன் நிச்சயமா நமக்கு நன்மைக்கான கூலி நன்மையை கொடுப்பான்.
சரியா? அத்தியாயம் 98:5. வசனங்களை நிறைய நம்ம சொல்றோம்னா ஒரு வசனம் இன்னொரு வசனம் உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கு. எத்தனை பேர் நம்ம இஸ்லாமியராக இருக்கவங்க இல்லை மற்ற மதத்தில் இருந்தாலும் சரி, குர்ஆனை இப்படி படிக்கணும். அப்பதான் வேதம் புரியும். வெறுமனே ஓதிட்டே போயிட்டோம்னு சொன்னா அது வெறும் சடங்காயிரும், மந்திரமாயிரும். ஒவ்வொரு ஆயத்திலையும் நாம் இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அத்தியாயம் 98:5. அல்லாஹ்வுக்கே உண்மையாளர்களாக, எப்படி படைத்தவனுக்கு உண்மையாளர்களாக, அவன் பொருத்தத்துக்குரியவர்களாக, அதான் இறை குணங்களை பின்பற்றியவர்களாக, அல்லாவே அவர்கள் முன்னோக்க வேண்டும். மேலும் இறை உணர்வுகளை அவள் நிலைத்திருக்க வேண்டும், இறை குணங்களில் நிலைத்திருக்க வேண்டும். மேலும் தூய்மையானதை கொடுத்து உதவ வேண்டும். உள்ள தூய்மைக்கானதை கொடுத்து உதவ. நம்ம உள்ள எங்க அசுத்தமாகுதுன்னு சொன்னா பெருமையும் பொருளும் அறிவும் தான் அசுத்தமாகுது. அந்த பொருளையும் அருளையும் விட்டுறணும், பெருமையை கைவிட்டணும். இப்போ உள்ள தூய்மைக்கானது, பிறர் மீது இறக்கம் கொள்ளுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, முதல்ல மன்னிங்க, கருணை புரியுங்க. நல்ல குணங்கள், அதுக்கப்புறம் தான் நல்ல செயல்கள். நல்ல குணம் இல்லாமல் நல்ல செயல் கிடையாது, உள்ளச்சம் இல்லாமல் நல்ல செயல் கிடையாது. அப்போ உள்ளச்சங்கிறது தொழுகையா இருக்கு, ஜக்காத்துங்கிறது நல்ல செயலா இருக்கு. உள்ளச்சங்கிறது தர்மமா இருக்கு, அறம்ங்கிறது நல்ல செயலா இருக்கு. சரியா? அப்ப அல்லாஹ்வுக்கே உண்மையாளர்களாக, படைத்தவனுக்கு உண்மையாளர்களாக, அவன் பொருத்தத்துக்குரியவர்களாக, அவனே அவர்கள் முன்னோக்க வேண்டும். மேலும் இறை உணர்வுகளில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். மேலும் தூய்மையானவற்றை கொடுத்து உதவ வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை. இதுதான் நேர்வழி, இதுதான் தொழுகை, இதுதான் நேர்வழி கூட சொல்ற இறைவன். இறைவனுக்கு உண்மையா இருங்கிறான், இறை உணர்வு நிலைத்து நிற்கிறான், இன்னும் தூய்மைக்கானது கொடுத்து வாருங்க இல்லையா? இதை தவிர உங்களுக்கு கட்டளையிடப்படும். இதுதான் கேட்டு இறைவன் வந்து இறைவனே முன்னோக்க வேண்டும். இவ்வளவுதான், இதுதான் தொழுகை, இதுதான் இறைவனை வழிபடுறோம். ரொம்ப லேசானது தான். நம்ம நிறைய சடங்கை ஏற்படுத்திட்டோம், முன்னோர்களையும் மூதாதைகளையும் பின்பற்றி சடங்கு ஏற்படுத்திட்டு அதுவே நம்ம கஷ்டமா இருக்கு. அதுலதான் புண்ணியம் நினைச்சிட்டு இருக்கும். கிழக்கிலோ மேற்கிலோ புண்ணியம் கிடையாதுங்கிறான். கிழக்கிலோ மேற்கிலோ புண்ணியம் கிடையாது, உள்ளத்துலதான் புண்ணியம் இருக்கு, அதுல உணர்வுலதான் புண்ணியம் இருக்கு, நச்சையில தான் புண்ணியம் இருக்கு. ஆனா புண்ணியஸ்தரை தேடி போறதை விட புண்ணியமான அந்த செயல்களை உள்ளத்துல தான் நம்ம ஆரம்பிக்கும். சரியா? இப்ப சைத்தான் யார்கிட்ட இறங்குறானா, இறை குணங்களை விட்டுட்டோம்னு சொன்னா சைத்தானுடைய குணம் தான் இருக்கும். அது உதாரணம் பார்த்துடலாம். 26ல் 221, 222, 223 அத்தியாயம் 26ல் நிறைய வசனம் இருக்கு. நம்ம ஒரு சில வசனங்களை கொண்டு அது கூட சிந்திக்கிறதுக்காக தான். எல்லாருமே குர்ஆன் படிச்சீங்கன்னா சிந்திக்கும் போது புரியும். குர்ஆன் படிக்கக்கூடாது, சிந்திக்கணும். இது சிந்தனைக்குரியது, மனிதன் சிந்தனைக்குரியவன். மனிதன் சிந்தனைக்குரியவன், வேதம் சிந்தனைக்குரியது. இந்த சிந்தனையும் சேர்ந்தாதான் ஞானம் பெற முடியும். அத்தியாயம் 26ல் 221, எவர்கள் மீது சைத்தான்கள் இறங்குகிறார் என்பதை நான் உமக்கு அறிவிக்கட்டுமா? எவர்கள் மீது சைத்தான்கள் இறங்குகிறார் என்பதை நான் உமக்கு அறிவிக்கட்டுமான்னு கேட்கிறேன். யார் மீது? பெரும் பொய்யனான ஒவ்வொரு பாவின் மீதும் அவர் இறங்குகிறார்கள். பெரும் பொய்யனான ஒவ்வொரு பாவின் மீதும், பொய்யான குணமுடையவர்கள், பிறர் காமிக்கிறதுக்காக தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள். இன்னும் குணக்கேடுகள், எப்படி இறை குணங்களை விட்டுட்டு அரக்க குணங்களை வச்சுக்கிட்டு பெருமை கொள்ளக்கூடியவர்கள், பொய்யான ஒவ்வொரு பாவின் மீதும் அவர் பொய்யா இருக்கிறாங்க, உண்மையா இருக்கிறது இல்லை. மனிதனுக்கு உண்மையா இருக்கிறது, இறைவனுக்கு உண்மையா இருக்கிறது, இப்படி எல்லாமே நடிக்கிறது. தங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் போடுகிறார்கள், இன்னும் அவர்கள் பெரும்பாலோர் பொய்யர்களே. தங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் பொய்ய, சிந்திக்கிறதே கிடையாது. வேதத்தின் அடிப்படை இந்த வேதத்தை கூட உண்மையா உணர்றது இல்லை. நிறைய கதைகளை வச்சுக்கிட்டு இதுதான் இறைவன் சொன்னாங்க, இதுதான் தூதர் சொன்னாங்கன்னு இவர்கள் பாவிங்கிறான். தூதர் பேராலையும் இறைவன் பேராலையும் நிறைய கதைகள் வச்சிருக்காங்க இல்லையா? எதுக்கெடுத்தாலும் தூதர் சொன்னாங்க, எதுக்கெல்லாம் இறைவன் சொன்னான். இது வேதத்தை இருக்கா அப்படின்னு பாக்குறதே இல்லை. யாரும் நம்ம கேட்கறவங்களும் சிந்திக்கிறது கிடையாது. இவங்க சொன்னா சரிதான், மதவாதிகள் சொன்னா சரிதான், மத குருமார்கள் சொன்னா சரிதான் ஏத்துக்கிறோம். அதே மாதிரி பெரியவர்கள் சொன்னா சரிதான், முன்னோர்கள் சொன்னா சரிதான். தனித்தனியா சிந்திக்கணும். பெரும் பொய்யர்கள் தான். நம்ம சொல்றது உண்மையா பொய்யா, நம்ம செய்யறது பொய்யா உண்மையான்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல பொய்யே செஞ்சுட்டு அது உண்மையாக கூடாது, பொய்யை கேட்டு அது உண்மையை சொல்லக்கூடாது. இப்படி கண்ணால பார்ப்பதும் பொய், காதால கேட்பதும், தீர விசாரிப்பு வைக்கிறாங்க. அங்க உணர்வு மேல முக்கியமா இருக்கு. அதில் எதை கேட்டாலும் மற்றவங்க போய் சொல்லிட்டே இருக்குது, புறம் பேசுறது, குறை சொல்லி புறம் பேசுறது, ஒவ்வொருவரும் கேட்டுதாங்க. இதெல்லாம் சைத்தானை குணம். அப்போ உள்ளச்சம் வேணும், நல்லெண்ணம் வேணும். அப்படின்னா என்ன சொல்றேன், எவர்கள் மீது சைத்தான்கள் இறங்குகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படிங்கன்னா, யார்கிட்ட அவனுடைய குணம் இருக்குதோ, பெருமை இருக்குதோ, போராமை இருக்குதோ, தீய குணம் இருக்குதோ, அங்கே சைத்தான் வந்து இறங்கிறான். அவனே பேச உள்ளுக்கு நிறைய நல்லவ மாதிரியே பேசிட்டு இருப்பான், நம்மளும் நல்லவ மாதிரி நினைச்சிட்டே இருப்போம். எல்லாம் இறைவனுக்கு எதிரான. இறைவன் வந்து சைத்தான் வந்து இறைவனுக்கு எதிரான கிடையாது. ஆனா மனிதனை இறைவனுக்கு எதிராக திருப்பி விட்டுறான். சைத்தான் தான் உங்களை பகைவன்னு சொல்றான். நம்ம என்ன சொல்றோம், மனிதர்களை பகைவராக்கிறோம், மதங்களாகவும் ஜாதிகளாகவும் பிரிச்சுக்கிட்டு மனிதர்கிடையிலேயே பகைமை ஆக்கிறோம். இறைவன் சொல்றான், சைத்தான் தான் உங்களுக்கு பகைவன், அவன் தான் உங்களை பிரிச்சிடறாங்க.
சரி, அதனால கணவன் மனைவி கடையில, உறவு கடையில பிரிவினை கூடாது. சைத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எப்போ நம்ம பிரிகிறோமோ சைத்தான் உள்ள வந்துடும். எப்போ நம்ம பெருமை கொள்றோமோ, கோவப்படுறோமோ, வக்கரம் கொள்றோமோ, எப்போ தீய குணம் நம்ம இருந்துச்சுன்னு சொன்னா சைத்தான் உள்ள வந்துடும். அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உள்ளச்சம் விட்டு சைத்தான் நெருங்குதில்லை. உன்னுடைய நல்லடியார்களை தவிர, அந்தரங்க சுத்தியாளர்களை தவிர நான் வழி கெடுப்பேங்கிறேன். அப்ப அந்தரங்க இறைவனுக்கு பயந்தோம்னா, உள்ளச்சம் தான் சைத்தான் நெருங்க மாட்டேன். சரியா? பெரும் பையனான ஒவ்வொரு பாவியின் மீதும் அவர் இறங்கிறார்கள். இறைவனை பத்தியும் சரி, தூதரை பத்தியும் சரி, வேதத்தை பத்தியும் பேசணும், பயந்துக்கணும். இறைவன் எச்சரிக்கை செய்யறான். பெரும் பையர்கள் வேதத்தை பத்தி போய் சொல்லாதீங்க, இறைவனை பத்தி போய் சொல்லாதீங்க, தூதரை பத்தி போய் சொல்லாதீங்க. இன்னைக்கு நிறைய கதைகளாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, தாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் போடுகிறார்கள், இன்னும் அவர்கள் பெரும்பாலும் பொய்யர்களே அப்படிங்க. சரியா? 34:20 அன்றையும் அவர்களை பற்றி சைத்தான் எண்ணிய எண்ணத்தை நிச்சயமா அவன் உண்மையாக்கி விட்டான். யாரை பத்தி? மனிதர்களை பற்றி. அன்றையும் அவர்களை பற்றி, மனிதர்களை பற்றி சைத்தான் எண்ணிய எண்ணத்தை நிச்சயமா அவன் உண்மையாக்கினான். எனவே நம்பிக்கையாளர்களின் கூட்டத்தாரை தவிர அவனே பின்பற்றினார்கள். நம்பிக்கையாளர் யாரு? உள்ளச்சமுடையவர்கள், இறை குணங்களை பின்பற்றக்கூடியவர்கள். அவர்களை தவிர அவனே பின்பற்ற யாரே? சைத்தானை பின்பற்றினார்கள். 43:36 எவனொருவன் அருளாளன் நினைவிலிருந்து விலை கொள்கின்றானோ, எவனொருவன் அருளாளனை நினைவிலிருந்து விலை கொள்கிறானோ அவனுக்கு நாம் சைத்தானை இணைத்து விடுகின்றோம். அவர்கள் இவருக்கு நெருக்கமாகி விடுகிறார்கள். அருளாள நிலையில புரியுதா? இறை குணங்களிலிருந்து விலகிட்டோம்னு சொன்னா, இறை குணங்களிலிருந்து விலகிட்டோம்னு சொன்னா, பொருள் பக்கம் திரும்பிட்டோம்னு சொன்னா, அறிவின் பக்கம் திரும்பிட்டோம்னு சொன்னா, அப்ப இறைவனுடைய நினைவிட்டு விலகிட்டோம்னு அர்த்தம். எவனொருவன் அருளாளன் நினைவிட்டு, அருளை விட்டு பொருள் பக்கமும், ஞானத்தை விட்டு அறிவின் பக்கமும், இறைவனை விட்டு மனிதர் பக்கமும் திரும்பிட்டோம்னு சொன்னா விலை கொள்றானோ அவனுக்கு நாம் சைத்தானை இணைத்து விடுவோங்கிறான். சைத்தான் நெருங்கிறான். ஏன்னா நம்ம பொருள் பக்கம் திரும்பியாச்சு, அறிவு பக்கம் திரும்பியாச்சு, மனிதர் பக்கம் திரும்பியாச்சு, சைத்தான் நெருங்கிறான். நம்ம என்ன செய்யணும்? அருள் பக்கமும் ஞானத்தின் பக்கம், இறைவன் பக்கம் திரும்பி இருக்கும். எப்பயுமே அந்த இறை குணங்களோடு இருக்கும். அவர்கள் இவனுக்கு நெருக்கமாகி விடுகிறார்கள். யாரு? சைத்தான்கள் நெருக்கமாகி விடுகிறார்கள். ஆனா நல்லா நேர்வழி இருக்கவா நினைச்சுப்போம். நான் நேர்வழியில தான் இருக்கேன், அப்படி நான் நியாயமா தான் இருக்கேன், நான் உண்மையா இருக்கேன், தனக்குத்தானே பெரும் பாடிக்க வேண்டியதான். ஆனா இறைவன் சொல்லலாம் அப்படி இல்லை, நீங்க பொய்யர்களேங்க. 24:22 ஒவ்வொரு ஆயத்துக்கும் நம்ம சாட்சியா வாழணுங்கிறத நம்ம கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கணும். இதுதான் தொழுகை. இது இறைவனுக்கு உண்மையாகவும் தூதருக்கு உண்மையாக இருக்கக்கூடியது, வேதத்துக்கு சாட்சியா வாழக்கூடியது. இந்த ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம சாட்சியா வாழும். வெறுமனா ஓதிட்டு போயிட்டேன், நான் ஒரு சடங்கை பின்பற்றிட்டேன், அதனால நான் இறைவனுக்கு நெருக்கமாயிருவேன் அப்படின்றதே கிடையாது. 24:22 இன்னும் உங்களில் அருளை பெற்றவர்களும் தக்க வசதி உடையவர்களும் நெருக்கமானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் நாடு கடந்து இருப்பவருக்கும் கொடுக்க முடியாது என்று உறுதி கொள்ள வேண்டாம். யாரெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ, உங்களுக்கு வசதி இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கான், தான் நாடியவருக்கு வசதி விசாலமாக்குறான், சுருக்கி விடுக்கிறான். இது சோரையா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நன்மை செய்தா கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்றா? இதுல அருளை பெற்றவர்கள், தக்க வசதி உடையவர்கள். அருள் பெற்ற என்ன? அருள் என்ன? மனசுக்கு அமைதியும் ஆதரவும் ஞானம் பெற்றவர்கள். இன்னும் பொருளை வசதி கொடுக்கப்பட்டவர்கள், நெருக்கமானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் நாடு கடந்து இருப்பவருக்கும் கொடுக்க முடியாது என்று உறுதி கொள்ள வேண்டாம். இன்னும் மன்னித்து பொருட்படுத்தாமல் இருக்கவும். எப்படி? நமக்கு ஏதாவது ஒரு சங்கடம் வந்துருச்சுன்னு சொன்னா கோவப்பட்டு கொடுக்க நிறுத்திப்போம், நன்மை செய்ய மாட்டோம் இல்லையா? மன்னிக்க மாட்டோம், நன்மையும் செய்ய மாட்டோம். அப்ப என்னன்னு சொன்னா அப்படி இல்லை. கீழே பாருங்க வசனத்தை. மன்னித்து பொருட்படுத்தாமல் இருக்கவும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்க விரும்ப மாட்டீர்களா? பாருங்க, இறைவன் நம்மளை மன்னிக்கிறோம், நீங்க மற்றவங்களை மன்னிங்கிறான். நீங்க இறைவன்ட்ட மன்னிப்பு, நம்ம டெய்லி இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம்ல, பிரார்த்தனை பண்றோம்ல, அவன்கிட்ட உதவி தேடுறோம்ல, நாம எங்க உதவி செய்யறோமா, மன்னிக்கிறோமா? அப்படின்னா இல்லை. திருப்பி அந்த வசனத்தை படிங்க. இன்னும் மன்னித்து பொருட்படுத்தாமல் இருக்கவும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மிக மன்னிப்பவன், அன்புடையவன். ஆகவே நீங்கள் பிறர் மன்னிப்பவர்களாகவும் அன்புடையவராக இருக்கீங்க. இறை குணங்களோடு வாழுங்க, கருணை உள்ளத்தோட வாழுங்க. மனிதர் கிடையில, உறவு கிடையில, நட்பு கிடையில, மனிதர்களா இருக்கீங்க. சரியா? ஒரு 10 குணங்கள் சொல்ற இறைவன், அதையும் பின்பற்றி. 33:35 இது இறை குணங்களை வாழக்கூடியவர்களுக்கு இறைவன் அளிக்கக்கூடிய இந்த ஒரு 10 குணங்கள், 10 கட்டளைகள்னு வச்சு. 33:35 நிச்சயமாக சமாதானத்தை விரும்பும் ஆண்களும் பெண்களும். சமாதானம் இறை குணமா இருக்கு, மனிதர்களுக்கு அதுதான் வழிகாட்டியா இருக்கு. சமாதானத்தை விரும்பும் ஆண்களும் பெண்களும். ஆண்கள் பெண்கள், இங்க நிறைய இடத்துல ஆண்கள் பெண்களே இந்த வசனத்துல வரும். அப்படின்னு அர்த்தம் 2 பேர் தான் உலகத்தை படைக்கப்பட்டது, 2 பேர் தான். எத்தனை பேர் வேலை? எத்தனை பேர் இல்லை, 2 பேர், ஆண் பெண் தான். இதுல உறவுகள் வேறுபடும். ஒவ்வொரு உறவு கூட ஒரு திரை இருக்கு, அது கண்ணியம் இருக்கு. இதுதானே? கணவன் மனைவியா இருந்தா ஆண் பெண்,
பிள்ளைகள்ல ஆண் பெண், பெற்றோராக இருந்தால் ஆண் பெண், சகோதர சகோதரி ஆண் பெண். அப்போ ஆண் பெண் தான் 2 பேர் தான் படைக்கப்பட்டிருக்கு. இதுல உறவுகள் இருக்கு, உறவுக்கு முன்னாடி ஒரு திரை இருக்கு, அதுல கண்ணியம் இருக்கு. அதனால சமாதி விரும்பும் ஆண்களும் பெண்களும், நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும், இறைவன் மீது நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும், வழிபடும் ஆண்களும் பெண்களும், இறைவனை வழிபடக்கூடிய இதெல்லாம் இறை பண்புகளா இருக்கு, இறை குணங்களா இருக்கு. இது தொழுகையா இருக்கு. இறைவனை வழிபடும் ஆண்களும் பெண்களும், உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், உள்ளட்சத்தோடு இருக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோம்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், தன்மானத்தை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாவை அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியும் சித்தம் செய்திருக்கின்றான். இந்த குணத்தை நம்ம வாழ்றோமான்னு பார்க்கணும். வெறும் ஓதிட்டேன், நான் தொழுதுட்டேன் அப்படி இல்லை. அது மந்திரம் மாதிரி கிடையாது, சடங்கு கிடையாது. இந்த ஆயத்தில் நம்ம இருக்கிறோமா? அப்போ கணவன் மனைவிக்குள்ள சமாதத்தை பின்பற்றோமா? குடும்பங்கள்ல சமாதத்தை பின்பற்றோமா? இதுல ஒருத்தர் நம்பிக்கையா இருக்கமா? இறைவனுக்கு உண்மையா இருக்கணும், குடும்பத்திலேயும் உண்மையா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையை கடைப்பிடிக்கணும் இல்லையா? தன்மானத்தை காத்துக்கொள்ளணும், பிறருடைய தன்மானத்தை நம்ம கெடுத்துடக்கூடாது. அப்ப நாம் எதை விரும்புகிறோமோ அது தொழுகையா இருக்கு. பிறருக்கு நாம் என்ன விரும்புகிறோமோ அதை விரும்புறதும் ஜக்காத்தா இருக்கு. உள்ளட்சமும் நற்செயலும் தொழுகையும் ஜக்காத்தும், தர்மமும் அறமும், இதுதான் வாழ்க்கையா இருக்கு. இப்ப இந்த 10 குணங்களை யார் பேணிக் கொள்கிறார்களோ இறை குணங்களை வாழ முடியும். இந்த 10 குணங்களை ஒரு குணம் விட்டாலும் எல்லா குணமும் சரிஞ்சு போயிடும். ஆனா ஒரு குணத்தை பின்பற்றினா எல்லா குணத்தையும் பின்பற்ற முடியும். ட்ரெயினுக்கு ஊருக்கு போகணும்னு வச்சுங்களேன், முதல் பட்டியல் ஏறினாலும் கடைசி பட்டி ஏறினா ஊர் போய் சேர்ந்துடலாம். அப்ப இதுல ஏதோ ஒரு குணத்தை பின்பற்றினா அடுத்தடுத்த குணங்கள் நம்ம பின்பற்ற முடியும். ஒன்னு விட்டுட்டோம்னு சொன்னா எல்லா குணத்தையும் விட்ட வேண்டியதான். திருப்புராடி படிச்சுங்க. நிச்சயமா சமாதத்தை விரும்பும் ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், வழிபடும் ஆண்களும் பெண்களும், உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், உள்ளட்சத்திட்டு இருக்கும் ஆண்களும் பெண்களும். இது ஏன் தனியா அப்படியே சொல்லிட்டு போயிடக்கூடாது? தானே ஆண்களும் பெண்கள் ஏன் பெண்கள் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கான்? 2 பேர் தான் படைக்கப்பட்டிருக்கு. உங்களிடையில ஆண்கள் பெண்கள், இந்த ஆண்களை பின்பற்றும். இது இறை குணங்கள். தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோம்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், தன்மானத்தை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாவை அதிகம் படைத்தவனை அதிகம் அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும். அல்லாவை அதிகம் அதிகம் தியானம் செய்யாம இந்த பண்புகளை பின்பற்ற முடியாது. ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியும் சித்தம் செய்திருக்கின்றான். ஆக இவர்கிட்ட மன்னிப்பை பெறணும்னு சொன்னா, கருணையை பெறணும்னு சொன்னா, அந்த மன்னிப்பும் கருணையும் நம்மகிட்ட இருக்கணும். நாம மனிதர்களா வாழணும், இறை குணங்களோட வாழணும், உள்ளட்சத்தோடு இருக்கணும். ஆகவே தொழில் நிலைநாட்டுறது இதுதான், இறைவனை பின்பற்றுறது இதுதான். இறைவனை கும்பிடுறதும் ஜபிக்கிறதும் எல்லாமே இந்த குணங்களை பின்பற்றினாதான். குணங்கள் இல்லாமல் வெறும் சடங்கா செய்வதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால ஒருவருக்கு ஒருவர் அன்புடையவராகவும் கருணையாலாம் இறக்கமுடையவராக இருக்கிறதுக்கு போதுமானவன். திருப்பி 27:73 இன்னும் நிச்சயமாக உம் இறைவன் மனிதன் மீது மிக்க இறக்கமுடையவன். உம் இறைவன் மனிதன் மீது மிக்க இறக்கமுடையவன், ஆனால் அவர்கள் பெரும்பாலும் நன்றி செலுத்தவில்லை, அதை பின்பற்றவில்லை. மனிதன் மீது மிக்க இறக்கமுடையனா இருக்கான், நீங்க மனிதன் மீது இறக்கமுடையவளா இல்ல, அறக்க குணமுடையவளா இருக்கிறீங்க, அதான் நன்றி கெட்டவளா இருக்கீங்கிறான். நீங்க எதை விரும்புறீங்க அதில் வாழுங்க. இறைவன் உங்களை மன்னிக்க வேணும்னு சொன்னா நீங்க மற்றவங்களை மன்னிங்க. இறைவன் உங்களுக்கு உதவி செய்யணும், நீங்க மற்றவங்களை உதவி செய்யுங்க. இறைவன் எங்க மீது கருணை பண்ணி நீங்க மற்ற மீது கருணையோட இருங்க, இறக்கத்தோடு இருங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அது விளை. அதனால விதைக்கும் போது கவனமா இருக்கணும், எண்ணும் போது கவனமா இருக்கணும். பல எண்ணங்கள் தான் ஒரு செயலுக்கு வருது, பல எண்ணங்கள் ஒரு பேச்சா வருது. அதில் எண்ணங்களை தூய்மைப்படுத்தியவர்களாக, இன்னும் குணங்களை நன்மையாக்கி நன்மைக்கு முந்தி கொண்டவர்களாக இறைவன் பக்கம் திரும்பி, இறைவன் கொடுத்த காலத்தவணை வீணடிக்காம, அந்த காலத்தை வீணடிக்காம தவணை வருவதற்கு முன்னாடி இறைவன் பக்கம் திரும்பணும். எங்கள் இறைவனே, உன்னை வழிபடும் வழிகளை எங்களை அறிவிச்சு இறைவனே, முற்றிலும் உன்னை வழிபடும் முஸ்லீம்களா எங்களை ஆக்கி வைப்பாயா, விசுவாசம் உடையவர்கள் ஆக்கி வைப்பாயா, இறை குணங்களை எங்களுக்கு அதிகப்படுத்துவாயா. இன்னும் சைத்தானின் தீங்கி விட்டு அவன் நெருங்காமல் இருக்கும் உன்னை கொண்டே பாதுகாக்க தெரியும். எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே.